என்ன எதுக்கு தனியா கூட்டின்னு வந்த? எனக்கு பயமா இருக்கு. நீ ஏதோ தப்பு பண்ண நினைக்கிற, எனக்கு தெரியும். ஆமா, தப்பு தான் பண்ண போறேன், தெரியுதுல. பேசாம இரு. இதாண்டி உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. மற்ற பொண்ணுங்களுக்கும் உனக்கும் இதான் வித்தியாசம். சரி, ஒண்ணு இல்ல. சாரி சாரி சாரி. ஏய், சாரிங்கறல. இங்க பாரு, நான் உன்னை லவ் பண்றேன். நீ என்ன லவ் பண்ணியே ஆகணும். ஓகே? என் லவ் மேட்டரை நீ ஒத்துக்கிட்ட. இல்ல. ஒத்துக்கிட்ட. இல்லன்னு சொல்றேன்ல. ஒத்துக்கிட்ட, முடிஞ்சு போச்சு, பேசக்கூடாது. ஓகே ஓகே ஓகே, சரி சரி. இங்க பாரு, இப்போ நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கோம்? அப்பாவோட சத்தத்துல இருந்து ஒரு எஸ்கேப், அம்மாவோட ரெகுலர் சமையல இருந்து ஒரு விடுதலை. இப்போ கிளாஸ் மிஸ் பண்ணிட்டோன்னு எக்ஸாமுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணா பாஸ் பண்ணிடலாம். ஆனா இந்த ஏஜ் மிஸ் பண்ணிட்டா திரும்பி வராது. கடவுள் நமக்காக எவ்வளவு படைச்சிருக்கான் தெரியுமா? ஒரு நிமிஷம் கண்ணை மூடி சொல்றேன். எதுக்கு? ஐயோ, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், சும்மா கண்ணை மூடி சொல்றேன். உங்க வீடு, மடிசா கட்டின உங்க அம்மா, புட்டி போட்ட அப்பா, ஹிந்து பேப்பர் திங்கிற தாத்தா, பச்சை அம்மா, இவங்கெல்லாம் கொஞ்சம் மறந்துரு. சுகமான காத்து உன் மேல வீசுது. பூக்களோட வாசனை உனக்குள்ள நுழையுது. இந்த பறவைகளோட சத்தம், இந்த அருவியோட ஓசை, இதெல்லாம் உனக்கு கேக்குது. அதை அப்படியே ஃபீல் பண்ண. கொஞ்சம் கொஞ்சமா நீ வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டு இருக்க. பொறுக்கி ராஸ்கல், உனக்கு முன்னாடியே உன்னை நான் லவ் பண்ணினா முரடா. ஒண்ணுல சரியான லூசு. ஒண்ணுல இவ்வளவு போய் பாரு. சீக்கிரம் வாங்கடா, காலேஜ் போகணும். எல்லாரும் சீக்கிரம் வாங்க, நாடி ஆயிடுத்து, அத்துக்கு போகணும். லேட் பண்ணிட்டே இருக்கானுங்க, வாடா சீக்கிரம். டேய் வரேன்டா, தொல்லை தாழ முடியல. ஸ்ருதி ஏதோ தேடிட்டு இருக்காடா. ஸ்ருதி சீக்கிரம் வா, இப்ப போனது காலேஜ்க்கு போக முடியும். ஐயோ, எங்க அம்மா அப்பா எல்லாம் திருப்பதில இருந்து வந்துருவா, அதுக்குள்ள நான் ஆத்துக்கு போயிடணும். ஸ்ருதி சீக்கிரம் வா. ஏய், என் டைமண்ட் ரிங்க காணோண்டி. 50,000 rupees. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னுடுவாரு. சக்தி, இவளோட டைமண்ட் ரிங்க காணுமா? எங்க போட தொலைச்ச? நேத்து ஃபாரஸ்ட் குள்ள லஞ்ச் சாப்பிட்டோம்ல, அங்கதான் மிஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன்.
சரி வா போய் பாத்துட்டு வரலாம் இங்க தனியா போறீங்க பி கேர்ஃபுல் வந்துருவா இல்ல கைப்புடி கைப்புடி சுத்தி ஏறு அந்த கை கொடு திடீர்னு எங்கிருந்து ஒரு தாக்குதல், ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி சடனா என் கண்ட்ரோல் ஃபுல்லா என்னை விட்டு போயிடுச்சு. அந்த மூர்க்கத்தனம், அந்த அரக்கத்தனம் எங்கிருந்து வந்தது தெரியல. யோசிக்கிறதுக்குள்ள என்னென்னவோ நடந்து போச்சு. ஆக்சிடென்ட். இட்ஸ் a dangerous accident.